ஹலோ விவர்ஸ், இன்றைய காணொளியில் இந்த லாக் 10 ரூட் பவர் 10 அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தமாரி கணக்கு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கேட்பாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுலேயும் ரொம்ப டஃப்பாக இல்லை, இது பேஸ் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற ஒரு கணக்கு தான். ரொம்ப பார்க்க தான் நமக்கு பயமாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஒரு செகண்டில் நம்ம போட்டுடலாம் இந்த கணக்கு. அதனால் இது வந்து போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதனால் இது தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை, எதை வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1-2 கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போனாலும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இந்த பவர் ரூட்டில் ரூட் 10 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே 3 இருந்தால் ஆன்சர் 3 தான் வரும், இங்கே 7 இருந்தால் ஆன்சர் 7 தான் வரும், இங்கே என்ன இருக்குதோ அதே தான் வரும். ஏன்னா ஒரே நம்பர் தானே கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் இதோட ஆன்சராக வருங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்துருக்குறோம், முந்தைய காணொலியில் பார்த்துருக்குறோம். அதனால் இங்கே ஆன்சர் என்ன வரும், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ரூட் 10க்கு வெறும் 10 தான் ஆன்சர் வரும். இப்போ லாக் 10 இந்த பவரில் உள்ளதுக்கு ஆன்சர் என்ன 10, பேஸும் பவரும் சமமாக இருந்தால் ஆன்சர் என்ன வரப்போகுது 1. ஸோ ஆன்சர் வந்து டி தான் இதுக்கு. புரியுதுங்களா? அதனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறதுனால பேசிக்காக எல்லா டாப்பிக்லையும் பேசிக்கலாக உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 25க்கு 25 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.